தற்போதைய முக்கிய செய்தி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சியில் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் அண்மை செய்தி இது. என்எல்சி நிறுவனம் முன்பு அமர்ந்து விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள், அதன் காட்சியை பார்க்கிறீர்கள். என்எல்சி தொழிலாளர்களின் தொடர் போராட்டம். நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 20% போனஸ் வழங்க கோரி 2வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். என்எல்சி நிர்வாகம் வெறும் 8.33% மட்டுமே போனஸ் வழங்குகிறது. இதனால் இந்த போராட்டம் தொடர்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் விவேக்குமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். என்எல்சி நிர்வாகத்துக்கு எதிராக அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை பார்க்கிறோம். இது குறித்த உங்களின் உடனடி தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன். நெய்வேலி என்எல்சியில பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரி 2வது நாளாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் உள்ளது. இங்கு சுரங்கம் 1, சுரங்கம் 1 விரிவாக்கம், அதே போல சுரங்கம் 2 என 3 திறந்தவெளி சுரங்கங்கள் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதுல 8000 நிரந்தர தொழிலாளர்கள் என்எல்சியில பணியாற்றி வரும் நிலையில 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு என்எல்சி நிர்வாகம் பணியாற்றும் அதிகாரிகளுக்கும் அதே போல நிரந்தர தொழிலாளர்களுக்கும் 20% அதிகப்படியான போனஸ் வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில அங்கு பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இதுவரை 8.33% தான் போனஸாக வழங்கப்படுகின்றது. இந்த காரணத்தினால அங்கு பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரி நேற்று கியூ பாலத்தில் இருந்து என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்கள் பேரணியாக சென்றனர். அப்பொழுது அவர்கள் சுரங்கம் நோக்கி சென்ற பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து இரவு வரை தங்களது போராட்டம் நீடித்து செல்போன் டார்ச் மூலம் அடித்து தங்களது போராட்டத்தை கோரிக்கையாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது 2வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. 20% போனஸை கேட்டு தற்போது ஒப்பந்த தொழிலாளர்கள் அங்கு போராட்டத்தில் 2ஆம் நாளாக ஈடுபட்டு வருவது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி அடுத்து நிர்வாகம் உடனடியாக இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மோகன்ராஜ், நன்றி விவேக்குமார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.